அஸ்ஸலாமு அலைக்கும். நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ வரப்போகிற அட்சய திருதிக்கு ஆஃபர் போடுறாங்க. 5000 கொடுத்து உடனே இன்றைய விலையில் முன்பதிவு செய்யுங்கள். இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சென்னை போத்தீஸில் இருக்கிற மந்த்லி ஸ்கீம் பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜுவல்லரி ஷாப்பில் போய் நேரடியாகவே அவங்களுக்காக இந்த மந்த்லி ஸ்கீம் பற்றி நான் கேட்டு இதை உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். மாதம் 1000 நமக்கு ஸ்டார்ட் ஆகும். 1000, 2000, 3000 இப்படி. ஆனால் நம்ம குறைஞ்சது ஒரு 5000 போட முயற்சி பண்ணுவோம். மாதம் 5000 அப்படிங்கிறப்ப ஒரு 11 மாதம் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம இதில் அப்படியே தங்கமாக இதில் வரவு வச்சுருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கட்டின சீட்டு எல்லாத்துலேயுமே மாதம் மாதம் நம்ம கட்டுறது பணமாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் இப்போ அப்படியே நமக்கு கோல்டாக வந்துடுது. இப்போ நம்ம மாதம் மாதம் பணம் கட்டும் போது எல்லாருக்குமே ஒரு ஆசை வரும், ஒரு கிஃப்ட்டு நமக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி மாதம் 10,000 கட்டுற ஸ்கீமில் இந்த லேப்டாப் பேக் ஒன்று கொடுக்குறாங்க, லஞ்ச் பேக் செட்டு ஒன்று கொடுக்குறாங்க, 10 லிட்டர் குக்கர் ஒன்று கொடுக்குறாங்க, அது கூட இந்த மாதிரி ஒரு கெட்டில் ஒன்று கொடுக்குறாங்க, ஒரு அயன் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இது எல்லாமே நமக்கு ஒன்றா செட்டாக 5 பொருள் வரும். 5 பொருளில் எதை வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தான் ஒன்றுக்கும். இப்போ 10,000 ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, 11 மாதம் கழித்து நம்ம ஒரு பவுனாக நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம். கொஞ்சம் உருப்படியாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 10 லிட்டர் குக்கரு கேடெக் அப்படிங்கிற கம்பெனி, சூப்பரான கம்பெனி தான். நீங்கள் வேண்டா கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ லேப்டாப் பேக்கும் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பிஜிஎன்லேயே நமக்கு இந்த கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஃபைபரில் உள்ள கெட்டில் இப்போ இது நல்ல ஃபேமஸாக போய்கிட்டு இருக்குது. இதை பற்றி நான் வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேன். இதுவுமே நமக்கு ஒரு நல்ல கம்பெனி தான், பிஜிஎன் கம்பெனி. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த திட்டத்தில் நம்ம சேர்ந்து 5 மாதத்தில் மாதத்தவணை கட்டிட்டு அதுக்கு மேலே கட்ட முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 11 மாதம் வெயிட் பண்ணி நம்ம பணத்தை தான் திரும்பி வாங்க முடியும், நகையை வாங்க முடியாது. இதுவே நம்ம 6 மாதம் தான் பணம் கட்டுறோம், அதுக்கு மேலே கட்ட முடியல அப்படின்னாக்கா நம்ம 9% சேதாரத்தில் 11 மாதம் கழித்து நம்ம நகை வாங்கிக்கலாம். இப்போ அதே மாதிரி 7 மாதம் நம்ம கட்டிட்டோம்னா 10%, 8 மாதம் அப்படின்னா 12%, 9 மாதம் அப்படின்னா 14%, 10 மாதம் அப்படின்னா 16%. அதுவே நம்ம 11 மாதம் கட்டி முடிச்சிட்டோம்னா 18% வரைக்கும் நமக்கு சேதாரம் இல்லாமல் நம்ம நகையை எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 18%க்கு இந்த மாதிரி உள்ள செயின், நெக்லஸ்ஸு இது எல்லாமே நம்ம சேதாரத்தில் தள்ளுபடி பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம 20%, 22% அப்படின்னு நல்ல ஒரு சூப்பர் டிசைனாக உள்ள மாடலில் நம்ம நகையை பார்க்குறோம். நமக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கு மேலே இருக்கிற நம்ம 2%, 4% அந்த மாதிரி உள்ள வேஸ்டேஜை மட்டும் கொடுத்துட்டு நம்ம 18% அதுலேருந்து கழிச்சிட்டு 4% வேஸ்டேஜும் இப்போ அதுக்குள்ள இப்போ நம்ம வாங்கின நகைக்கு 3% டேக்ஸ் உண்டு. நம்ம சேதாரத்தில் தான் நமக்கு தள்ளுபடி உண்டு தவிர நம்ம அந்த மாதிரி டேக்ஸில் தள்ளுபடி கிடையாது. 3% டேக்ஸை கொடுத்து தான் நம்ம வாங்குறது மாதிரி இருக்கும். இப்போ வாங்க அட்சய திருதி ஆஃபரை பற்றி பார்க்கலாம். அட்சய திருதி ஆஃபர் அப்படின்னாக்கா, இப்போ நான் இந்த செயின் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, 2 பவுன் செயின் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதில் 2 பவுனுக்கும் 1 பவுனுக்கு 5000 அப்படின்னு 2 பவுனுக்கு 10,000 கொடுத்துட்டு நான் புக் பண்ணி இன்றைக்கி தேதியில் நமக்கு பவுன் விலை என்ன விலை விற்கிது, 8 கிராமு, அதாவது இப்போ 16 கிராமு நமக்கு. இப்போ 2 பவுன் நான் செயினை பார்த்துருக்குறேன், இந்த 2 பவுனு 3 பவுனுக்குள்ளே நெக்லஸை பார்த்துருக்கேன் அப்படின்னாக்கா 10,000 கொடுத்து இன்றைக்கி உள்ள ரேட்டை நான் அப்படியே லாக் பண்ணி வச்சிடுறது. இன்றைக்கி 1 கிராம் என்ன ரேட்டு விற்கிது அந்த ரேட்டை நான் கொடுத்து லாக் பண்ணிட்டோம்னாக்கா எனக்கு நான் அட்சய திருதி அன்னைக்கு நான் நகை வாங்க வரும்போது இந்த ரேட்டு தான் எனக்கு அன்னைக்கும் இருக்கும். அன்னைக்கு விலை கூட போனாலும் எனக்கு அதில் விலை கூட எனக்கு போட மாட்டாங்க. விலை கம்மியாக வந்துச்சு அப்படின்னு சொன்னால் விலை கம்மியாக உடனே அன்னைக்குள்ள ரேட்டுக்கு போட்டுருவாங்க. விலை ஏறுறதுக்கு நம்ம லாக் பண்ணி வச்சுருப்போம். விலை இறங்குனாக்கா அவங்க விலை இறங்குற விலைக்கு நமக்கு அன்னைக்கு டேட்டுக்கு நமக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அதனால் நமக்கு நஷ்டம் இல்லை, நமக்கு லாபம் தான். நம்ம 18%, 20% எந்த வேஸ்டேஜில் நம்ம நகை எடுத்தாலும் அன்னைக்குள்ள ரேட்டுக்கு அவங்க லாக் பண்ணி வச்சுருக்குவாங்க. அதனால் நமக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர். இந்த ஆஃபர் சென்னை போத்தீஸில் இந்த ஆஃபர் போய்கிட்டு இருக்குது. சென்னையில் இருக்கிற போத்தீஸ் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நம்ம அட்சய திருதிக்கு நம்ம 5000 முன்பணம் கட்டி நம்ம இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம கோல்டை லாக் பண்ணுறது மாதிரி உள்ள திட்டம் எல்லா போத்தீஸ்லேயுமே போய்கிட்டு இருக்கு. மற்ற ஊரில் எப்படி அப்படிங்கிறது தெரியல. நான் சென்னையில் மட்டும் உள்ளதை சொல்கிறேன். இதை பாருங்கள், இந்த நெக்லஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பர் டிசைனாக இருக்குது. எல்லாமே இங்கே வாங்குகிற நகையில் எல்லாத்துலேயுமே 916 அப்படின்னு மார்க் இருக்கும். அதே மாதிரி ஹால்மார்க் முத்திரையும் இங்கே எல்லாத்துலேயுமே இருக்குது. இவங்கள்ட்ட கோல்டு காயின் வாங்கினா கூட அந்த கோல்டு காயினில் 916 ஹால்மார்க்கு ரெண்டுமே சேர்ந்தே இருக்குது. இந்த தோடு வெளிநாட்டிலேருந்து வந்தது.
வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு திட்டம் ஒன்று இருக்கும். நமக்கு எந்த பொருள் பிடிச்சிருக்கோ, அதாவது இந்த தோடு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, இந்த தோடை நான் இன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு நான் அந்த தோடை புக் பண்ணி வச்சுருவேன். ஒரு $100 கொடுத்து இதை புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா, இது 8 கிராம் அப்படின்னா 6 மாசத்துல நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து இந்த தோடை வாங்கிக்கலாம். 6 மாதம் கழித்து நான் இந்த தோடை வாங்க போகிறப்ப பவுன் விலை ஏறுனாலும் எனக்கு கவலை இல்லை. அதே ரேட்டில் 6 மாதத்துக்கு முன்னாடி நான் எந்த ரேட்டில் புக் பண்ணனோ அந்த ரேட்டில் தான் இந்த தோடு எனக்கு கொடுப்பாங்க. 6 மாதம் வரைக்கும் நம்ம இஎம்ஐ மாதிரி தான் இந்த தோடு வாங்குறதும். நம்ம இதுக்கு செய்கூலி மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். வேஸ்டேஜ்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் பாருங்கள், வெளிநாட்டிலேருந்து வரும்போது 40 கிராம் மட்டும்தான் நம்ம கொண்டு வர முடியும். பொம்பளைங்களாக இருந்தால் 40 கிராம், ஆம்பளைங்களாக இருந்தாக்கா 20 கிராம், அவ்வளோதான். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு காயினை நான் இங்கே உள்ள ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப்பில் வாங்கியிருந்தேன். குரோம்பேட்டையில் இருக்கிற கடையில் தான் வாங்கினேன். வாங்கினாக்கா 8 கிராம் இந்த காயின், 1 பவுனு. 1 பவுன் காயின் நம்ம வாங்கும்போது இதுக்கு சேதாரம் கிடையாது. 2% எப்போதுமே நம்ம காயின்ஸாக வாங்கும்போது சேதாரம் போடுவாங்க. ஆனால் இந்த கடையில் பார்த்தீங்கன்னாக்கா 8 கிராமாக நம்ம வாங்கும்போது இதுக்கு சேதாரம் கிடையாது, வேஸ்டேஜ் கிடையாது. 3% டேக்ஸ் மட்டும்தான் கொடுத்து நம்ம வாங்கணும். மற்றபடி நமக்கு இதில் வேஸ்டேஜ் 2% கிடையாது. எல்லா இடத்துலையுமே வேஸ்டேஜ் 2% போடுறாங்க. சில இடத்துல எந்த இடத்துல அதிகமாக போடுறாங்களோ அங்கே நம்ம வாங்காமல் கம்மியாக போடுற இடத்துலையே நம்ம வாங்கிக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த காயின் வாங்கும்போது இந்த காயினுக்கும் பின்னாடி நம்ம ஹால்மார்க் இதில் சீல் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. 916 போட்டிருக்கோம், ஹால்மார்க் போட்டிருக்கோம். ஹால்மார்க் இல்லாமல் நம்ம காயின் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நான் உதாரணமாக இந்த 1 கிராம் காயினை நான் சொல்கிறேன் பாருங்கள். இதை கொண்டு போய் நான் மாற்ற கொடுக்கும்போது ₹500 எனக்கு தள்ளுபடி பண்ணி தான் அதுலேருந்து எடுக்கிறாங்க, ஹால்மார்க் இல்லாமல் நான் கொடுக்கும்போது. ஆனால் போத்தீஸில் நம்ம இதே மாதிரி கொடுக்கும்போது அப்படியே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, நான் மாதம் ஒரு ₹1000 சீட்டு கட்டி நான் இந்த மாதிரி கூலி சேதாரம் இல்லாமல் நான் வாங்கலான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ₹1000 சீட்டு கட்டி 11 மாதம் முடிஞ்சு நான் இந்த மாதிரி வாங்கும்போது எனக்கு ஒரு 3/4 கிராம் அளவுக்கு தான் எனக்கு மோதிரம் வந்துச்சு. சின்ன குட்டி மோதிரம் தான். சரி பரவாயில்ல, நம்ம வீட்டில் ஏதாவது குழந்தைங்க பிறக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால இந்த மோதிரத்தை பத்திரப்படுத்தி வச்சாச்சு. ₹1000 இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கின பணம் அப்படிங்கிறதுனால இந்த மோதிரமும் நமக்கு ஒரு மதிப்பு உள்ள ஒரு பொருள் தான். இந்த குட்டி மோதிரத்தில் உள் பக்கத்தில் நமக்கு 916 ஹால்மார்க்கு இது எல்லாமே இதில் சீலோட தான் இருக்குது. இந்த அட்சய திருதிக்கு நீங்கள் ஏதாவது நகை வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஒரு குட்டியாக என்ன மாதிரி ஒரு மோதிரம் கூட நீங்கள் வாங்கலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால் இப்போவே நீங்கள் ஒரு பவுனுக்கு ₹5000 கொடுத்து நம்ம நகையை புக் பண்ணி வச்சுருங்க. நகை விலை ஏறினாலும் நம்ம கவலைப்படாமல் அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் நகை வாங்கிக்கலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படியே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?